மயிலாடுதுறை வைத்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத திருவிழா தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு தையல்நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவிலில் சித்திரை மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. நவ கிரகங்களில் முக்கியமான செவ்வாய் தலமாக விளங்கும் இந்த கோவிலில் முத்துக்குமார் சுவாமி மற்றும் தன்வந்திரி ஆகிய தெய்வங்களுக்கு தனித்து சன்னதிகளில் அருளாளித்து வருகின்றனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான நகரத்தார் குலதெய்வ வழிபாடு தற்போது நடைபெற்று வருகிறது. காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, கந்தர்வக்கோட்டை, பேராவூரணி, கீழசீவல்பட்டி, பரமக்குடி, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான நகரத்தார் மக்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்களது குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி வருகின்றனர். ஆண்டுதோறும் சித்திரை மாத 2வது செவ்வாய்க்கிழமை இவ்வழிபாடு நடைபெறுவது வழக்கமாகும். முதல் செவ்வாய்க்கிழமை என்று வீட்டில் மஞ்சள் தடவிய குச்சியை வைத்து பூஜை செய்து பாத யாத்திரை தொடங்கிய பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றியதற்காக அந்த குச்சியை கோவில் கொடிமரத்தில் காணிக்கையாக செலுத்துகின்றனர். பின்னர் தையல்நாயகி அம்மன் மற்றும் வைத்தியநாத சுவாமியை தரிசித்து வழிபடும் பக்தர்கள் புதிய வேண்டுதலுக்காக கொடிமரத்திலிருந்து மாற்றுக்குச்சியை எடுத்து செல்லும் மரபை கடைபிடித்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் வசதிக்காக வைத்தீஸ்வரர் கோவிலில் இருந்து பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது.